அந்த அயோத்தி முழுக்க தேடினாலும் ராஜ துரோகிய கண்டப்பட மாட்டான். காளிதாசன் சொல்றான், இது அம்பாளை வர்ணிச்ச வாக்கு, மனுஷனை வர்ணிக்காது. இப்படி வாழ்க்கையை டைம் டேபிள் போட்டு நடத்தின குடும்பம். தர்மம் பண்றதுக்காக தான் சம்பாதனை. நிறைய பேசினா பொய் கலந்துருமா. சாட்சாத் பகவான்டேந்து உண்டான வம்சம் சூரிய வம்சம். பகவானுடைய புத்திரன் பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள மரீச்சி, சூரியனுடைய புள்ள மனு, அவன் மனுஷன். 5 தலைமுறை தேவதைகள், 6வது தலைமுறையிலேருந்து மனுஷியாள். द्रष्टुं शक्यमयोध्यायां नापि राजन्य भक्तिमान. அந்த அயோத்தி முழுக்க சல்லட கண்ணா தேடினாலும், இந்த லென்ஸை வச்சுண்டு தேடினாலும் ராஜ துரோகிய கண்டப்பட மாட்டானாம். இப்போ வையராம்பானுக்கு வீட்டை வாங்கிட்டு மோடியை வைக்கிறான். கிராமத்தில் அவர் கொடுத்த பணம் வேணும், அவர் கொடுத்த வீடு வேணும், ஆனால் மோதிக்கு வைவான். அது மாதிரி நாபி ராஜன்ய பக்திமானு. இந்த வீட்டில் என்னமா சௌக்கியமாக இருக்க முடியாமோ? கொஞ்ச நாள் கழித்து விற்றுருவான், அரை விலைக்கு விற்றுருவான். ஏன்னா நன்றி இல்லாதவன்ட்டு அந்த சொத்து எப்படி இருக்கும்? இப்போ கிராமங்கள்லேயே நிறையா வீடுகள் கவர்மெண்ட்டில் கொடுக்குறான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தானே கொடுக்குறா. இப்போ அந்த வீட்டில் இருந்துட்டே வாசலில் வேறு சின்னத்தில் எழுதியிருப்பான். பணம் அவன் கொடுத்துருக்கான், இவன் எதையோ எழுதியிருப்பான், வெய்யறதுக்கு பலஸ்ருதி என்னன்னா அவனால் 10 வருஷம் அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா செய்நன்றி கொன்ற மகருக்கு நன்றி இல்லாதவனும். அதை தான் இங்கே சொல்கிறது. அந்த அயோத்தி முழுக்க தேடினாலும் ராஜபக்தி இல்லாதவனே கிடையாதான். நாபி ராஜன்ய பக்திமானு. அப்போ இவ்வளவு குணங்கள் இருக்கிறதுனால தான் காளிதாசன் சொல்கிறான், இது அம்பாளை வர்ணித்த வாக்கு, மனுஷனை வர்ணிக்காதுன்னா. மனுஷனை பேசாது, தெய்வத்தை பேசின வாக்குனால மனுஷனை பேசுவேணும். இருந்தாலும் பேச போகிறேன். ரகுநாமன் வயம் வக்ஷே, சூரிய வம்சத்தை சொல்ல போகிறேன்னா. அம்பாளை பேசின வாக்குனால மனுஷனை பேசுகிறேன்னே நீங்கள் நினைக்காதீங்கோ. அவள் மனுஷியாள் மாதிரி இல்லைங்கிறார். பல ஸ்லோகங்களில் இந்த ராஜாக்களுடைய பெருமையை சொல்கிறார். சைஷவேப்யஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் தியாகாய சம்பிருதார்த்தானாம் சத்யாய மிதபாஷினாம். அப்படி வாழ்க்கையை டைம் டேபிள் போட்டு நடத்தின குடும்பம். குழந்தை பருவம்னா படிப்பு, எவ்வளம்னா கல்யாணம், புள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டான்னா வானப்பிரஸ்த ஆசிரமம். கடைசி காலத்தில் கையை காலை இழுத்து ஜீவன் போச்சுன்னு இல்லாமல் பீஷ்மாச்சாரியாள் மாதிரி யோகத்தில் சரீரத்தை தியாகம் பண்ணுறது. யோகே நான்தே தனுத்யஜா. இது இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாம் குளறுபடியாக இருக்குது. பிரம்மச்சாரியாக இருக்கும்போதெல்லாம் ஊரை சுற்றுலாம் வெத்தலை பார்க்கப்பட்டுண்டு, கல்யாணம் ஆனவுடனே படிக்க ஆரம்பிக்கிறான். 80 வயசு பேருந்து சாவி கொத்து தரமாட்டேங்கிறான். கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டலில் போய்டுறான். இது நேர் விபரீதமாக இருக்குது. சூரிய வம்சம் எப்படின்னா சைஷவேப்யஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜா. இப்படி சூரிய வம்சத்து ராஜாக்கள் இருந்ததுனால தான் வர்ணிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், நிறையா சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சுட்டு 2%, 1%, 2%, 5% இல்லை மேக்சிமம் 10%, அதெல்லாம் கிடையாது சொல்கிறேன். இது வேணால் தர்மம் பண்ணுவோமான்னு யோசனை பண்ணுறோம். அதுலேயும் 80G இருக்கிறதா பார்த்து கொடுப்போம். 80G இருக்கிறதா பார்த்து கொடுப்போம்னு கொடுக்குறோம். நாமெல்லாம் சம்பாதிச்சுட்டு மிச்சம் மீதி கணக்கு பண்ணிவிட்டு ஷேர்கள் எல்லாம் பங்கிட்டு பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒதுங்கிறதா இருக்க பற்றியெல்லாம் கொசுறு மாதிரி இருக்கிறத தானம், தர்மம். சூரிய வம்சம் எப்படின்னா சம்பாதிச்சுட்டு தானம் இல்லை, தர்மம் பண்ணுறதுக்காக தான் சம்பாத்தியமே தர்மம் பண்ணுறது. எப்படி சம்பாத்தியம் அப்படின்னா தியாகாய சம்பிருதார்த்தானாம். சாதாரணமாக தான் இருப்பாளாம். ஒரு பெரிய கோவில் திருப்பணி வந்துடும், உடனே என்ன பண்ணுவோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ சம்பாத்தியத்தினுடைய பிரயோஜனம் தர்மம். அவரும் பேசவே மாட்டாளாம். மிதபாஷினா, குறைச்சலாக பேசுவான். ஏன் குறைச்சலாக பேசுகிறான்னா நிறைய பேசினா பொய் கலந்துருமா. நிறைய பேசும்போது பொய் கலந்துரும். சூரிய வம்சத்து ராஜாக்கள் பேசவே மாட்டாளாம். மிதபாஷி, குறைச்சலாக பேசுவேன்.
10 வார்த்தை கேட்டால் 2 வார்த்தை பதில். ஏன் பேச தெரியாதோன்னா அதெல்லாம் பிரபாகமாக பேசுவா. ஏன் பேசலைன்னா பொய் வந்துட போகிறதேன்னு பயமா. சத்யாய மிதபாஷினா. அதுபோல் அப்படி சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் இருக்கிறதுனால தான் நான் இந்த வம்சத்தை வர்ணிச்சேன்னு ஆரம்பித்து தாமாவசத் தசரதஸ் சுரவந்திதேன சங்கிரந்தனேன விகிதாசன சம்பிபாகா பிருந்தாரகாரி விஜயே சுரலோகலப்தமந்தாரமால்ய மதுவாசித கந்த பூமி. போஜன் சொல்கிறார், இப்பேற்பட்ட அயோத்தியில் 64வது தலைமுறையாக சாட்சாத் பகவான்டேந்து உண்டான வம்சம் சூரிய வம்சம். பகவானுடைய புத்திரன் பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள மரீச்சி, மரீச்சியோட புள்ள காஷ்யபர், காஷ்யபருடைய புள்ள சூரியன். இதுவரையில் தேவதைகள். சூரியனுடைய புள்ள மனு, அவன் மனுஷன். அதனால் பகவான் பிரம்மா, மரீச்சி, காஷ்யபர், சூரியன் 5 தலைமுறை தேவதைகள். 6வது தலைமுறையிலேருந்து மனுஷாள். 64வது தலைமுறை தசரத சக்கரவர்த்தி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.